ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி கருவேப்பிலை பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குங்க. நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். காஞ்சதும் சிம் பண்ணிடுங்க. இப்போ இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வருங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும், நம்மளுக்கு உள்ளே அதிகமாக வறுபடாது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துடணும். இப்போ நம்ம இதை வறுக்கும்போது துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா ட்ரை பண்ணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாது, இல்லைனா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி இருந்துச்சுன்னா. இப்போ இதையும் சேர்த்துடலாம். நான் 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இதையே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு அதிகமாக வறுக்க வேண்டியது இல்லைங்க, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்தாவே போதும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஆறிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கொரப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி தாங்க அரைச்சிருக்கேன், ரொம்ப பவுட்ராகவும் இருக்காது. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.